நீ துதிக்கிறதுக்கு தடை இல்லை. நீ துதிக்கிறதுக்கு வரைக்கும் தடை இல்லை. நீ எவ்வளவாய் துதிக்கிறவா துதித்து உன் கட்டுகளை அறுத்து ஏறி உன் குடும்பத்தின் கட்டுகளை அறுத்து ஏறி இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நிவாஷக லவா கரவலவனா ரிவா கவரவலவா கரவலகதுரா கரவலவா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நாமமே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆவியானவருடைய வல்லமை உன்னை நிரப்புகிறது. மறுபடியும் உன்னை புதிய பாசையினால் நிரப்புகிறான். மறுபடியும் உன்னை நிரப்புகிறான். எந்த ஆவிகளும் எந்த பொல்லாத ஆவிகளையும் உன்னை தொட முடியாது. குறி சொல்கிற ஆவிகள் உன்னை தொட முடியாது. வசித்தையில குழப்பத்தை கொண்டு வந்த ஆவிகள், மனுஷியத்தில் பேசின ஆவிகள் எல்லாம் விழுகிறது. ஆவியானவர் தான் பேசுகிறார். நீ தவறாக நினைத்தாய் அல்லவா? தவறாய் நினைத்தால் ஆனா ஒரு இடத்துல பேசுறது பொருளாத ஆவி, அந்த குறி சொன்ன ஆவி எல்லாம் துரத்தப்படுகிறது. எந்த குறி சொன்ன ஆவி உங்க மோசம் வாக்குபடி வந்தோம், அந்த கவலையின் ஆவி, அந்த பரிசர்ப்பத்தின் ஆவி, அந்த கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படுகிறது. கரங்களை தட்டி குடும்பத்தை துடைக்க வசந்தையில வெளிச்சம் வருகிறது. வசந்தையில வெளிச்சம் வருகிறது. வசந்தையை கட்டி வைக்கிற கட்டுகிறானா இயேசுவின் நாமத்தில் அழுத்தப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அழுத்தப்படுகிறது. எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு மறவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசுவையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசுவையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். பாவமான முள்மொழியை தலைமேல் சுமந்து கொண்டு சிலுவையில் வெற்றி திறந்தேன். பாவமான முள்மொழியை தலைமேல் சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி திறந்தேன். ஐயா சிலுவையிலே வெற்றி திறந்தேன். ஐயா சிலுவையிலே
துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். பாவமான முள்மொழியை அவர் மேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தேன். பாவமான முள்மொழியை அவர் மேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தேன். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தேன். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர் இயேசு. நல்லவர். கரங்களை தட்டி உற்சாகம் அசைவு விடாம மன்னிச்சு அளவே இல்லை. இரண்டத்துக்கு முடிவே இல்லை. மன்னிச்சு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உன்னை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவரை துதிக்கும் பொழுது அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. திறப்பால் நினைக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல் ஒரு பக்கம் திறக்கப்படுகிறது. ஒரு பக்கம் எதெல்லாம் உன் குடும்பத்துல வாழ்க்கையில திறந்து போய் கிடக்கிறது. அந்த திறப்பால் பரிசுத்த ஆவியானவர் அடைக்கிறார். நிஷூகாந்தராபி ஆந்தரிஷாந்தரகலவா நிவாக துரிஷாந்தலோக வகந்தரகதராகலா இமிகரவா திரைப்பதி சோகதரகந்தரகலா நிமலகோதி நித்தியாங்கிர சகலவகாந்தரகரவலவா. எங்களுக்கு சமாதானம் கொண்டு வண்ணம் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் கொண்டு வண்ணம் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. ஐயா நீ நல்லவர், சர்வ வல்லவர் இயேசு. நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை. மன்னிப்பு அளவே இல்லை. இரக்கத்திற்கு முடிவே இல்லை. மன்னிப்பு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவரை துதிச்சு பாருங்க. ஆண்டவரை துதிக்க துதிங்க. மிருகத்தை போல காளையை போல கோபமாய் வருகிற பிசாசினுடைய விரியெல்லாம் விழுந்து போகிறார். கோபத்தோட காளை மாடு அது எப்படி ஹalleluya ஹalleluya ஒருவரை முட்டி மோதுவதற்கு வீரம் கொண்டு போகுமோ அதே போல எழும்பி வருகிற எல்லா சத்துருடைய கிளிகளை ஆவியானவர் அடக்கி போடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக உங்களை எதிர்த்து வருகிறார். எல்லா மிருகத்தின் ஆவிகளையும் ஆவியானவர் அடக்கி போடுகிறார். அதை துதிக்கிற பிள்ளைகளெல்லாம் அடக்கி போடுகிறார். உலகத்தனுக்கு அடக்கிறார். உலகத்தனுக்கு உபத்திரவம் இருக்கிறது. உலகத்தனுக்கு நிறைய போராட்டம் இருக்கிறது. ஆனா கர்த்தரை துதிக்கிற கர்த்தரை அண்டி கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு முன்பாக எதிர்த்து வருகிற எல்லா மிருகத்தின் ஆவிகளையும் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே அடக்கி
சக்கராங்க ரபகாங்க ரத்தக்க ரபலபா. ஹalleluya. ஆவியானவர் இடத்துல அவருடைய அபிஷேக தைலத்தை ஊற்றிக் கொண்டே இருக்கிறார். நிரம்பி நிரம்பி வழிகிறது. வாஞ்சியோடு தாகத்தோடு அவர் துதிக்கிறவங்களுக்கு மேல அது ஊற்றப்படும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. விளக்கை கொளுத்தி அதை மறைக்காதால் மூடி வைக்காதது. விளக்கு தண்ணீர் மேல் வைக்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறது. நீ வெளிச்சம் கொடுக்கிற போகிறாய், நீ வெளிச்சம் கொடுக்க போறாங்க. எந்த வலது சாப்பம் உன் குதிக்காக கடிச்சு கவி வச்சிருக்கிறது, அந்த வலது சாப்பத்தை கத்தவும் காவின் கீழே நசுக்கி போடுகிறான். காவின் கீழே நசுக்கி போடுகிறான். வாய்களை திறந்து ஆர்ப்பரிக்கிறான நசுக்கப்படுகிறது. அந்த பாம்பின் கொடிவாய் சாப்பங்கள், வாயின் விரிவுகள், அதனுடைய கூர்மையான பற்கள், விஷ தன்மைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வாக்கா பகதுரா ஷரகரபலபலபா உதர பகதுரா வாய்களை திறந்து துதிக்க அக்கினி மயமான நாமம் இறங்குகிறது. எலிசா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரை பின்தொடர்ந்து வந்தது போல, எலிசாவை போல இரட்டிப்பான வரங்களினால் ஆவியானவர்களை நிரப்ப போகிறான். இரட்டிப்பான வரங்களினால் பரிசுத்த ஆவியானவரை நிரப்ப போகிறான். இடுப்பு அளவு போதாது மகளே, நீ முழுகி 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 எழுப்பணும். நீ முழுகி 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 எழுப்பலாம். வாய்களை விரிவாய் திறமை எல்லாரும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. காமா ஷனா ரமா கனா ரமா காமா ரமா கனா கரை ஷலக நாகரை ஷிகரமா. ஹalleluya, ஹalleluya. கண்ணுக்காலளவு போதாதையா, உனக்காலளவு போதாதையா. கண்ணுக்காலளவு போதாதையா, உனக்காலளவு போதாதையா. நீதி நீதி மூழ்கணுமே, நீதி நீதி மூழ்கணுமே. மிதந்து மிதந்து நான் மிதந்து மிதந்து மகிழணுமே.
இயேசுவின் நாமத்தினால மலைகள் விலகி போனாலும் பர்வதங்களெல்லாம் நிலை உயர்ந்து போனாலும் கர்த்தருடைய கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். கர்த்தருடைய கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். ஹல்லேலூயா. யேசுடா கவலகாத்தரனமா ரீத்ரவக ஷகரவலாதியா கரவலகா ரேஷகராக லாகரை ஷேகரவா. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்கிறான். நீ பயப்படவும் வேண்டாம், நீ கலங்கவும் வேண்டாம். நீ உன்னால வெண் வஸ்திரம் போடப்பட்டிருக்கிறது, உன்னால வெண் வஸ்திரம் போடப்பட்டிருக்கிறது. நீ பயப்படாதே. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போராடு. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போராடு. எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது, அது என் கழுத்தை நெரித்து கொண்டே இருக்கிறது. எனக்கு என்னை நெரித்து கொண்டிருக்கிறது. பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவாரா என்று பதறி போயிருக்கிற மகளை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் இயேசு உனக்கு முன்பாக போகிறார். இயேசு உனக்கு முன்பாக போகிறார். அவர் உனக்கு முன்பாக போகிறபடியால் நீ வாசலால் பிரவேசிக்கும்படி செய்வார். குடும்பத்தின் கட்டுகள், கணவனின் கட்டுகள், உன் வாழ்க்கையில நீ கட்டப்படக்கூடாதபடி உன் குடும்பத்தை உன் வீட்டை வீட்டு நினைக்கிற சத்தத்தின் கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற பலத்தோட நீ துதிக்கணும். ஓ விஷக்கரா கடுகானது புது பலன் அடைந்தது. கடத்தி சந்தரா செட்டைகளை அடித்து உயரை எழுப்பிக் கொண்டே இருக்குமா, அது உயரை எழுப்பிக் கொண்டே இருக்குமா. நீ பலன் அடையணும், நீ ஆவிக்குரிய பலன் அடையணும். ஏன்னா சத்துரு உன்னை எப்படி பிடுங்கலாம், எப்படி உன் பலனெல்லாம் குறைக்கலாம், நீ போராடுகிறான். ஆவிக்குரிய பலன் இல்லை, மாமிச பலன் ஒன்றுக்கு உதவாது, மாமிச பலன் ஒன்றுக்கு உதவாது. ஓ ஆவியானவருடைய பலன்களும் கடந்து வரணும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது, எழுதியிருக்கிறது. வசனத்தை விசுவாசித்து படி, வசனத்தை விசுவாசித்து தியானி. வசனம் இதயத்தை விட்டு பிரியாமல் பார்த்துக்கொள், அதுவும் வாயை விட்டு பிரியாமல் பார்த்துக்கொள். அந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க நீ பலன் அடைந்து கொண்டே இருப்பாள், நீ மறுரூபம் ஆகிக் கொண்டே இருப்பாள், நீ விழுந்து போவது இல்லை. கோடி கோடி மீனவர் கூட்டம் கோடி கோடி வலை வீசணும். கோடி கோடி மீனவர் கூட்டம் கோடி கோடி வலை வீசணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், நம்ம பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். பருமையா உதவரே, பருமையா உதவரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமா, கரிதர வேண்டும் தாராளமா. கரையோர மரங்கள் ஏராளமா, கரிதர வேண்டும் தாராளமா. இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம்
இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷன் பாக்கியவானாக இருக்கிற. பயப்படாதே. கல்லறை திறந்தது. ஆமென். திறக்கப்பட்ட கல்லறை. எனக்காக இந்த கல்லை யார் புரட்டுவார்கள்? எனக்காக இந்த காரியத்தை யார் எனக்கு செய்வாங்க அப்படின்னு அந்த ஸ்திரீகள் கலங்கி போய் நின்ற போது, அவள் கலங்கி போய் நின்ற போது அங்க போன இடத்துல கல் திறக்கப்பட்டிருந்தது. கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. கல்லை யாரோ புரட்டி வச்சிருந்தாங்க. யாரு? கர்த்தர் தூதன் அனுப்பியிருந்தார். அவளுக்கு முன்னாடி தூதன் அனுப்பியிருந்தாரு. அவன் இயேசுவை பார்த்தா. இயேசு அவளுக்காக வெளியே இருக்கிறார். மரியாதை, மரியாதை, என்னை பத்தி யாருக்கு சொல்லுவியா? நான் உயிரோடு இருக்கிற தேவன் என்று யாருக்கு நீ சொல்லுவியா? யாவருக்கு பேருக்கு தரிசனமாகல? யாவரு 12 சீடர்களுக்கு அவர் தரிசனமாயிருக்கலாமே. முதலாவது ஏன் ஒரு ஸ்திரீக்கு தன்னை வெளிப்படுத்தினார். நீ அவரிடத்துல மிகவும் அன்பு கூர்ந்திருக்கிறாயே, இவள் என்னிடத்துல மிகவும் அன்பா இருக்கிறாளேன்னு சொல்லி மரியாதை பார்த்துதான் நீ அவர் மேல அன்பாக இருக்கிறாய். ஆண்டவரை நினைத்துதான் என்னை குறித்து எல்லாருக்கு சொல்லுவியா? எல்லாரும் இந்த கல்லறைக்குள்ளவே தேடுறாங்க, கல்லறையுமே தேடுறாங்க. அங்கு இல்லை. என்னை வைத்த விடத்தை வந்து பாருங்கள். நான் இல்லை, நான் மறித்தேன். ஆனால் இதோ சதா காலங்களிலோ நான் உயிரோடு இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறேன். நிஷ்டாங்க ரபாலா காதோரியா ரிபியாக்க ராதரை ஷீக்க லாக தராக ராய் மீக்க ரபா லேகாதரை ஷக்க லாய் மீக்க ராய் ஷீக்க ரபாக்க ரபலவா ஏகாதரை ஷீக்க ரபா. மரியாதை சொல்லுகிற ரபுனி உதகரேனி கூப்பிடுகிறார். உதகரேனி அவரை கூப்பிடுகிறார். அவர் நல்ல மேய்ப்பர். அவர் நல்ல தகப்பனாய் அந்த இடத்துல மரியாதைக்கு தன்னை வெளிப்படுத்தினார். உனக்கு அவர் கூடவே இருப்பாரு. உங்களுக்கு பாதரட்சியை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளை ஆண்டவர்களுக்கு புதிய பாதரட்சியை கொடுக்கிறார். இழந்து போய் வந்திருக்கீங்களா? ஆவியானவர் புதிய பாதரட்சியை கொடுக்கிறார். ஒன்று உனக்கு குறைவுபடாது, ஒன்று உனக்கு குறைவுபடாது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு ஒவ்வொருடைய இருதயங்களை ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறதப்பா, ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. மரப்பேனோ உமது அன்பை, நான் மரப்பேனோ உமது அன்பை, ஆராதனை ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. சொல்லி
அடிக்கடிலே மறந்தேனோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தேனோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, உன்னை மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. திருமண காரியங்கள் கைகூடி வரும். கர்த்தர் ஒட்டகங்களை அனுப்புக, ஒட்டகங்களை அனுப்புக. ரிஷாக்கலாபா நேயாக்கலாத ரிஷி ரெபேக்காள் தண்ணி வார்க்கும்படியாக ஒட்டகங்களை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். யாருடைய வாழ்க்கையில திருமண காரியங்கள் இன்னும் கைகூடாம நீங்க அந்த இடத்துல நிற்கிறீங்களோ, உங்களுக்கான கர்த்தர் ஒட்டகங்களை ஆயத்தப்படுத்தி ஆயிடுச்சு. பயப்படாது, இந்த காரியம் கர்த்தரால வந்தது. நீ எழும்பி காரியத்தை நடப்பி. கர்த்தர் உன்னோடே இருப்பார், கர்த்தர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கச்சாடிகள் நிரம்புகிறது, கச்சாடிகள் நிரம்புகிறது. அல்லேலூயா. அந்த முந்தின ரசத்தை காட்டிலும் அந்த பிந்தின ரசம் மிகவும் சூப்பரா இருக்கிறாங்க. முன்னாடி நடந்ததா கூட அவ்வளவு மகிமையா இருந்திருக்காரு, ஆனா இனி நடக்கும் பாத்தீங்களா? இனி உங்க வாழ்க்கையில வந்தவர் செய்ய போறார் பாத்தீங்களா? அதுதான் பெரிய காரியத்தை மகிமையாய் ஆண்டவர்கள் உங்க மூலமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட முடியாது. கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உழைப்பேன் என்ற வார்த்தை சொல்லுகிறார். வாக்கு சட்டம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராய். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேனோ பாதத்திலே, மன்னிடுவேனோ பாதத்திலே. நல்ல ஒரு குணசாலியை, நல்ல ஒரு ரூபவதியை கர்த்தர் கொண்டு வருவார். நான் உமக்கும் தண்ணீர் கொடுக்கிறேன், நீ கொண்டு வந்த அந்த 10 ஒட்டகங்களுக்கு நான் தண்ணீர் வார்க்கிறேன். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு முன்பாக மண்டையிட்டு செபிக்கிற ரூபவதிய குணஸ்தாலிய பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவார். கர்த்தர் செய்ய நினைத்தது உலகில் தடைபட அவர் ஏற்ற அதிகாரின் காலத்தில் எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாகி செய்திருக்கிறார். அவர் நேர்த்தியாகி செய்து முடிக்கிறார். அதுவரை உடைய மகிமை இந்த நாளில் எங்களை அதிகமாய் நிரப்பிக்கொண்டே இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிறந்த மீதியான நேரம் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தினால ஆமென் ஆமென்.